கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு குறிஞ்சிப்பாடி அதன் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த விவசாயிகள் மணிலா, உளுந்து, எள் உள்ளிட்ட விளைபொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் குறிஞ்சிப்பாடி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தற்பொழுது மணிலா அறுவடை துவங்கியுள்ள நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள், வியாபாரிகள் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த மணிலா பயிர்களை ஒழுங்குமுறை விற்பனை கூட மூலமாக விற்பனை செய்யும் போது உள்ளூர் வியாபாரிகள் அவர்களது மணிலா உடைக்கும் மில்களில் ஒரு மூட்டை மணிலா அதிகபட்சமாக ரூபாய் 8000 வரை விலை வைத்து எடுப்பதாகவும், அதே வியாபாரிகள் குறிஞ்சிப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலமாக மணிலா பயிர்களை விலைக்கு எடுக்கும் போது ரூபாய் 3500 முதல் 6000 ரூபாய்க்கு உள்ளாகவே விலை வைத்து பயிர்களை எடுப்பதாகவும் விவசாயிகள் தரப்பில் புகார் கூறுகின்றனர். மேலும் இது சம்பந்தமாக விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகளிடம் கேட்கும் போது அதிகாரிகள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தலையிட்டு உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மணிலா விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பயிரில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியணும். நான் அடுத்த வருஷம் நான் நல்லா பயிர் வைக்கிறேன். புரியுதா? அதுக்கான பதில் எனக்கு வேணும். வியாபாரிகள் எனக்கு பதில் வேணும். வியாபாரி கையில குடிக்கிறாரு, கையில குடிச்சு பார்த்து போயிடுவாரு. விவசாயிகள் ரொம்ப மோசம் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. புரியுதுங்களா? எத்தனை மருந்து அடிக்கிறாங்க, எவ்வளவு தண்ணி பாத்துறாங்க தெரியுங்களா? ஒரு தடவை வியாபாரி கையில இப்படி அள்ளி பார்த்துட்டு போயிட்டு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்றாரு. எடுத்துக்கும் அங்க ஸ்டிக்கர்